வெல்கம் டு பசு விலாக்ஸுங்க. வீட்லேயே எப்படி கமன்னு ஈஸியாக நிறைய டிப்ஸோட இந்த நெய் எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாங்களா? வெளியெல்லாம் வாங்கினீங்கன்னா கெமிக்கல்ஸு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு ஒரு வார்டு சேர்த்திருப்பாங்க. உடம்புக்கு கேடு, விலையும் ஜாஸ்தி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நான் ஆடை சேர்த்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் எப்படி ஆடை சேர்க்கணும்னா, ஒரு டப்பாவில் பாலில் இருந்தோ தயிரில் இருந்தோ ஆடை எடுத்துக்கோங்க. கூட ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா கலக்கி ஃப்ரீசரில் வச்சுருங்க. உங்களுக்கு எப்போல்லாம் ஆடை செய்கிறதோ அந்த டப்பாவில் போட்டே வாங்க. மறுபடியும் தயிர் ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ உங்களுக்கு ஆடை நிறைய சேர்ந்ததுக்கப்புறமா சிலுப்பருக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வெளியே எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். சில பேருக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பேட்சாக நான் போட்டு சிலுப்பிக்கிறேங்க. ஒரு 2 கரண்டி ஆடை அது மூழ்கிற அளவுக்கு தண்ணின்னு போட்டு மிக்சியில் ஒரு 30 செகண்ட் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி மோர் தனியாக வெண்ணெய் தனியான்னு தனியாக வந்துருமுங்க. இப்போ அதை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஓட்டிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு வெண்ணெய் சரியாக வராது. இப்போ பாருங்கள், நம்ம மறுபடியும் சிலுப்பின மோர்லேயே மறுபடியும் அந்த ஆடையை சேர்த்தி சிலுப்பாதீங்க, சரியாக வராது வெண்ணெய். ஸோ இப்போ மறுபடியும் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஒரு 2 கரண்டி ஆடை அது கூட வந்துட்டு தண்ணின்னு போட்டு நல்லா இந்த மாதிரி சிலுப்பி எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்திங்கன்னா இன்னும் இந்த மோர்லேருந்து கொஞ்சம் வெண்ணெய் நல்லா மிதந்து வருமுங்க. அதனால நம்ம இப்போ 1 மணி நேரம் கழித்து இப்போ பார்க்குறோம். இப்போ எப்படி வந்துட்டு அந்த மோரில் இன்னும் கொஞ்சம் நிறைய வெண்ணெய் சேர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த வெண்ணெயும் அந்த வெண்ணெய் குண்டால போட்டுட்டு அந்த வெண்ணெய் குண்டால கொஞ்சம் மோர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நல்லா புழிஞ்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சுத்தமான வெண்ணெய் கிடச்சிருச்சுங்களா. இப்போ அதை ஒரு குண்டால சேர்த்துட்டு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அதுக்குள்ளே உங்கள் அடுப்பு திட்டு ஏதாவது சுத்தம் பண்ணணுமா, அந்த வெண்ணெய் ஆடையெல்லாம் சிந்திக்கிறது டக்குன்னு சுத்தம் பண்ணிங்கன்னா நம்ம நெய்யும் ரெடி ஆயிரும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம நெய் நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 கல்லுப்பு, கொஞ்சம் சீரகம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு அதுக்கு நல்லா அந்த பொரிஞ்சு வந்ததையுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா இந்த நெய் தெளிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரம் கழித்து ஆறுனதுக்கப்புறமா ஸ்டீல் சலாடி இருக்கும் பாருங்கள், அதில் எந்த டப்பாலும் உங்களுக்கு வேணுமோ அதில் வடித்து எடுத்துட்டிங்கன்னா நல்லா கமன்னு உங்கள் நெய் ரெடிங்க. எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.